ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சிக்கன் 65 பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் தான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட நீங்கள் டைரெக்டாக சிக்கன் 65 மசாலா கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா வீட்டில் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, வினிகர் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கூட ஒரு 1/2 hour போல் நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மசாலாலாம் பிடிச்சி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆயிலில் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா சாஃப்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் ஒரு 2 பேட்சாக போட்டு எல்லா சிக்கன் பீசஸையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஹீட்டான ஆயிலே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பிரியாணி செய்ய ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து கழுவின உடனே நம்ம இதில் உள்ள சேர்த்திடலாம். இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே ஒரு அன்னாசி பூவும் சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்துருக்கேன். நான் வந்து 1க்கு 2 மடங்கு தண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் எல்லாத்தையுமே சேர்த்து மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக அது ஒரு விசில் வரட்டும். இதுக்கிடையில் ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக இந்த தயிருக்கு தகுந்த அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பேஸ்ட்டு தான் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கரெக்டாக ஒரு விசில் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ மேலாப்பில் வந்துட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்திடலாம். கூடவே ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்திக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஃப்ளேவருக்கு கலர், நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வேணுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு லைட்டாக ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, லைட்டாக அங்கங்கே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷர் குக்கரோட ஹீட்டு போகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷம் விட்டுருங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு மேலே வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு லேயராக வந்துட்டு கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துக்கலாம். திரும்பவும் எகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்த்துக்கலாம். திரும்பவும் ரைஸ் சேர்த்துட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் ஃப்ரை பண்ண ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. அதுக்கப்புறம் எந்த பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த பிளேட்டில் அப்படியே தலைகீழாக கவுத்தி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக நமக்கு வந்துட்டு சிக்கன் 65 பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் இன்றைக்கி தயிர் பச்சடி அண்ட் பாயில்டு எக் தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.